பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. எந்த வழக்கின் பின்னணியில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என ஏன் அறிவிக்க கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த விவகாரத்தில் புகையிலை பொருட்கள் விற்பனை தொடர்பான மத்திய அரசின் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களை அழைத்த நீதிபதி கூல்லிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டிருந்தார். அது தொடர்பாக ஹரியானா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த 3 நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம், இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர், முன்பெல்லாம் ஆசிரியர்களிடம் மரியாதை கலந்த பயம் மாணவர்களுக்கு இருந்தது. தவறு செய்யும் மாணவர்களை ஆசிரியர்களும் கண்டித்தார்கள். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் சிறிய கண்டித்தால் கூட அவர்கள் தற்கொலை போன்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களிடம் மாணவர்களை கண்டிக்க வேண்டாம், மாணவர்களை அடிக்க வேண்டாம் என வலியுறுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது மாணவர்களிடம் கண்டிப்பாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் பல்வேறு சிரமங்களையும் அனுபவிக்கின்றனர். ஆகவே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே கல்வி நிறுவனங்கள் அருகில் புகையிலை பொருள் போன்ற போதைப் பொருட்களை விற்கக்கூடாது என சட்டங்களை இயற்றி இருக்கிறது. அதனை நடைமுறைப்படுத்தப்பட்டும் வருகிறது. எனவே மத்திய அரசின் புகையிலை பொருட்கள் தடை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்க நாடு முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். மத்திய அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருக்கிறார். ஆகவே கால அவகாசம் தேவை என கோரினார்கள். அதையடுத்து நீதிபதி முதலில் நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்கள் புகையிலை போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே பள்ளி வளாகங்களுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பின்னர் குட்கா, கூலி போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையை தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல அதனை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். மேலும் வழக்கு விசாரணையை நவம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அந்த 4ஆம் தேதி அன்று புகையிலை பொருட்கள் விற்பனை தொடர்பான மத்திய அரசின் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது கண்டிப்பான திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த திருத்தங்கள் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு நவம்பர் 4ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.